ஊடக நண்பர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் நோக்கம் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி கோவை கொடிசியா மைதானத்தில் சென்ற ஆண்டு, அதாவது பிப்ரவரி 2024 பெருந்துறையில் நடந்த கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டில் 16,000 பெண்கள் கலந்து கொண்டு வள்ளிக்கும்மி அரங்கேற்றத்தை நடத்தி கின்னஸ் சாதனை படைத்தமைக்காக அந்த 16,000 பெண்களுக்கு சான்றிதழும் பாராட்டும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவானது முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கொடிசியா வளாகத்தில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் நடைபெற உள்ளது. அந்த விழாவில் கின்னஸ் சாதனையில் கலந்து கொண்ட பெண்களும் ஆசிரியர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். அந்த நிகழ்ச்சியில் 10,000 பெண்கள் வள்ளிக்கும்மி அரங்கேற்றத்தை முதல்வர் அவர்கள் முன்னிலையில் நடத்த உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த கின்னஸ் சாதனையானது கொங்கு மண்டலத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். இதற்கு முன்பாக அசாம் மாநிலத்தில் சுமார் 11,248 பெண்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி நடத்தினார்கள். அதுதான் கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றிருந்தது. அதையும் தாண்டி இன்று நம்முடைய வள்ளிக்கும்மி கின்னஸ் சாதனையானது இந்தியாவிலேயே அதிக அளவில் ஒரே நேரத்தில் பெண்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி நடத்தியது முதல் முறையாக நடத்தி அது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். அதனால் இதை முதல்வர் அவர்கள் நேரடியாக பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொதுச் செயலாளர் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தமிழக அரசு கிராமிய கலைகளுக்கும் பாரம்பரிய கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுதோறும் விழா எடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த விழாவிலும் வள்ளிக்கும்மியானது இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் நம் அனைவருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கின்னஸ் சாதனை விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த கின்னஸ் சாதனைக்கு பின்பு ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த வள்ளிக்கும்மியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்.